சொல்வதெல்லாம் உண்மை. விழுதாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என்னாச்சுமா? என்ன பேருமா உனக்கு? சுகந்த். என்னம்மா பிரச்சனை? நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் மேம். என்ன வயசுமா உனக்கு? எனக்கு 22 மேம். படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்க? டிடிஎட் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஓகே. பிஏ இங்கிலீஷ் பண்றேன் மேம். கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றியா? ரெகுலர் காலேஜ். காலேஜ். இப்ப எந்த இயர்? இது செகண்ட் இயர். செகண்ட் இயர். 2வது வருஷம் போயிட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல படிப்பு? சரி, இப்ப சொல்லுங்க. அந்த பையனை எனக்கு டீச்சர் ட்ரைனிங்ல தெரியும் மேம். செகண்ட் இயர்ல தெரியும். அவரும் அதுதான் பண்றாரா? ஆமா. சரி. இப்போ அவங்க அதான் படிச்சுட்டு இருக்காங்க. சரி. நான் அந்த பையனை செகண்ட் இயர்ல தான் எனக்கு தெரியும். ட்ரைனிங் போடுறப்ப தெரியும். அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணா நான் ஃபர்ஸ்ட் வேணாம், எங்க வீட்டுல வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, வேலை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நீ வந்து எங்க வீட்டுல கேளு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அந்த பையனுக்கிட்ட சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த பையனும் இருந்தான். 1 வருஷம் முடிஞ்சிச்சு. டீச்சர் ட்ரைனிங் விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பேருக்கு அந்த பையன் இருந்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நான் எப்படி நம்புறதுன்னா, நம்பு அப்படின்னா சரி நான் நம்பினேன். நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பப்போ பார்ப்போம். அந்த பையன் கூட சுத்திட்டு இருந்தோம்னா நான் காலேஜ் முடிச்சு வருவேன். அந்த பையன் ஆஃப்டர்நூன் வருவான். மத்தியானம் வரையால பேசுவோம். பேசிட்டு அந்த பையன் அப்புறம் வீட்டாண்டு வந்து விட்டுட்டு அந்த பையன் அவங்க ஊருக்கு போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து தெரிஞ்சிச்சு வீட்டுல, நியூஸ் பேப்பர் மூலமா. எப்படி அது? ஆல்ரெடி எப்பவுமே கோட்டையில உட்காந்து பேசுவோம். ஆஃப்டர்நூன் ஆச்சுன்னா பேசிட்டு இருக்கிறப்ப கேமரா ஒருத்தர் எடுத்துட்டாங்க, போட்டோ எடுத்துட்டாங்க. தூரம் இருந்து எடுத்தாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாரோ அங்க போட்டோ எடுத்தாங்க அப்படின்ட்டு. சரி ஒண்ணும் இல்லை, வா போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மறுநாள் காலையில தான் தெரியும் இந்த மாதிரி என் போட்டோ வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. எதுக்காக நியூஸ் பேப்பர்காரங்க அப்படி போட்டோ எடுத்தாங்க? அங்க வந்து நிறைய லவர்ஸ் வராங்க கோட்டையில அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 1 வாரம் கழிச்சு சித்தி வந்து கேட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சு அடிச்சாங்க. அடிச்ச உடனே வீட்டுல அந்த பையனை கூட்டு வான்னாங்க. சரி நான் கூட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கூட்டு வந்தேன். அந்த பையன் ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டு வந்து பேசினான் வீட்டுல. சொல்லிட்டுன்னா அவங்க வீட்டுல இருந்து அப்பா அம்மா வந்தாங்களா? அப்புறம் அண்ணா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தான். அண்ணா சொல்லிட்டா நிஜமாவே அண்ணாவா? அண்ணா கிடையாது, போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. அவங்க ஃப்ரெண்டு. அப்படியே அப்படி பண்ணீங்க? கல்யாணம் பண்ணிக்கணும், இப்போதைக்கு வீட்டுல யாரும் வந்து பேச மாட்டாங்க, என்னை அடிச்சுட்டே இருக்காங்கன்னு நான் சொன்னேன் போன்ல. என்னை எங்க வீட்டுல கேட்டுட்டே இருக்காங்க, அடிச்சுட்டே இருக்காங்க அப்படி சொன்னேன். கூப்பிட்டு வந்து பேசினாங்க. பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுல சொன்னானா இல்லையானா, அம்மா இது மாதிரி சொல்லலை, நான் அவங்க மாமா நம்பர் தரேன், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுனாங்க. ஃபோன் பண்ணா அவங்க வீட்டுல எனக்கு இந்த விஷயம் பத்தி எதுவுமே தெரியாதுமா, அவன் ஒரு பொறுக்கி, அவன் சரியானவன்
அப்படி இப்படின்னு அவன் மேல சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நான் எதுவுமே அது அவனுக்கு வந்து தலையில அடிபட்டிருக்கு. அவன் அப்படி போய் சொல்லி என்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு உனக்கு செலவு பண்றான், இதனால தானா, உனக்கு தான் இவ்வளோ நாள் செலவு பண்ணதானா அப்படி. என்ன செலவு பண்ணுவாரு? எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. வருவாங்க, என்னை பார்ப்பாங்க, பஸ் பேர் தான் மேம், வேற எதுவுமே இல்லை. அப்புறம் இருந்துட்டு இப்படி வீட்லயே ஓகே, எங்க வீட்டுல ஓகே ஆயிடுச்சு, அவங்க வீட்டுல எதுவுமே ஆகல. வீட்டுல வேலை இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அவங்க அத்தை மூலியமா தெரிஞ்சிச்சு அந்த பையனுக்கு வந்து வேலை கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோடனே எங்க வீட்டுல வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் இருந்துட்டு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு. நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படி சொல்லிட்டு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க எனக்கு. நான் அவங்கள நான் பண்ணிக்க மாட்டேன், பண்ண இந்த பையன் கூட தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஆல்ரெடி அந்த பையன் கூட நான் தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா பண்றீங்க? கொஞ்சமாவது புத்தி வேண்டாம்? பெத்தவங்க படிக்க அனுப்பிச்சா இந்த மாதிரி வந்து நிக்கிறது இதெல்லாம் சரின்னு படுறதா உங்களுக்கு? வீட்லயே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் காலேஜ் போறது நிறுத்திட்டாங்க. 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையன் வீட்டுல தெரிஞ்சுட்டு போன்ல புடுங்கி வச்சுட்டு இருந்தாங்க அந்த பையன் கிட்ட. என்னையும் அந்த பையன் கிட்ட பேச வீட்டுல விடல. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கல்யாணம் பண்ணி வைக்கிற பையனை. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்கண்ணா, நான் அந்த பையன் கூடவே போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படி சொன்னேன். அவங்க கேட்காம வீட்டுல பூட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அடிச்சாங்க. நான் அப்ப கூட ஒத்துக்கவே இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நான் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த பையனை அவங்க வீட்டுக்கு போனா அந்த பையன் வீட்லயே இருந்தான். இப்படி என்ன எத்தனை இந்த நடு தெருவுல நிக்க வச்சுட்டியே அப்படி சொல்லிட்டு நான் அழுதேன். அப்புறம் இருந்துட்டு நான் அழுதுட்டே போயிட்டேன். எனக்கு உன் குடும்பம் வேணாம், நீயும் வேண்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே பேசிட்டு, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டிட்டு நான் போயிட்டேன். அந்த பையன் அப்பனா என் பின்னாடியே வந்துட்டான். நான் வந்து வீட்டு விட்டு வந்துட்டேன், நீ நாங்க வேணும்னா இந்த வீட்டுல இரு, அந்த பொண்ணு என்ன வெளியே போ அப்படின்னாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னா அந்த பையன். அதுக்கப்புறம் நானும் அழுதான், அந்த பையனும் அழுதான். சரி நான் உன்னை வீட்டுலனாவது இட்டுன்னு போய் விட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்தோம். வேலூர் வரையால வந்தோம். நைட் ஆயிடுச்சு. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும். இறங்கிட்டு என்ன பண்றதுன்னே புரியல. வீட்டுக்கு போனாலும் என்ன அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தேன். வா நான் உன்னை காப்பாத்துறேன், நான் எப்படினாச்சும் காப்பாத்துறேன்னு ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஃபோன் பண்ணதுக்கு ஃப்ரெண்டுங்க என்ன சொன்னாங்க, இந்த நைட்ல என்னால எதுவும் பண்ண முடியாது, காலையில வரையில வெயிட் பண்ணுங்க, நான் காலையில வந்து ஹெல்ப் பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பாக்குறேன் அப்படின்னாங்க. திருப்பி வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டு அங்க போயிட்டு உட்காந்துருந்தோம். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா, காசு கொஞ்சம் கிடைச்சிருக்குடா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அப்புறம் ஃபோன் திருப்பி இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ண. அவங்ககிட்ட ஃபோன் இல்லை, ஒன்றுபே கேன்ல போட்டு பேசின்னு இருந்தோம். பேசிட்டு அங்க ஒரு பையன் வந்தான். அந்த பையன் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டோம். ஃபோன் கேட்டு சிம் போட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு பையன், அவங்க அண்ணன் பெரியப்பா பையனுக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன நடந்துட்டு இருக்கு அவங்க வீட்டுல அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, ஒரே பிரச்சனையா இருக்குடா, நீ என்னடா பண்ண? அப்பதான் எங்க வீட்டுக்கு தெரியும் இந்த பையன் வந்து அப்படின்ட்டு. எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, சரி வா நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த பையன் இருந்துட்டு, இந்த பொண்ணு நான் இந்த பொண்ணை அனுப்பிச்சுன்னா நான் எதை வச்சு அனுப்புறது, இந்த பொண்ணு கண்டிப்பா நான் இல்லைன்னே செத்து போயிடும், நீங்க எதனா பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணை நான் எப்படி அனுப்புவேன் நாங்க. அதுக்கு எங்க அக்கா பிடுங்கி, நான் கேரண்டி தரேன் வா, சத்தியமா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு எங்க அப்பாவும் எங்க அக்காவும் பேசினாங்க. சரி அப்படி சொல்லிட்டு 4 மணிக்குள்ள உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கும், 4 மணிக்குள்ள சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சுட்டாங்க, நானும் ஃபோன் வச்சுட்டு டைமும் 2 மணி இருக்கும். 4:30 பஸ்க்கு நான் அனுப்பிச்சிடுறேன் உங்க வீட்டுக்கு, நானே கூப்பிட்டு போய் உங்க வீட்டுல நான் விட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேருக்கு அவங்களே சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ என்னத்துக்கு சாகணும் அப்படின்லாம் அழுகாத அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு உக்காந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இடம் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க உங்க வீட்டுல இருந்து. ஆமா, எங்க அப்பா வந்தாரு. வந்து இழுத்து அடிச்சு செருப்புலயே அடிச்சு கூப்பிட்டு வந்தாரு. யார் அடிச்சாரு? என்னையும் அடிச்சாங்க, அந்த பையனையும் அடிச்சாங்க. நீ பண்ண விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடே கிடையாது. நீ பண்ணது அத்தனையும் தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீ பண்ணதும் தான், அந்த பையன் பண்ணதும் தான். பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா அபலையா வந்து நிக்கிற,
உன்னை கைவிட முடியல. அதுக்காக உங்க அப்பாட்ட பேசுறேன். ஆனா உங்க அப்பா இதுக்கு என்ன சொல்லுவாருன்னு நீ நினைக்கிற? அவங்க ஒத்துக்க மாட்டாங்க மேம். அப்ப நாங்க என்ன பண்ணோம்? என்ன சொல்லி நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணறது? நான் நிஜமா அவங்க கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன் மேம். அவங்க கண்டிப்பா என்ன கூப்பிட்டு போய் அதெல்லாம் பண்றாங்க. ஒரு தகப்பனா ஒரு அம்மாவா அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. இப்படி பண்ணி உட்கார்ந்துருக்கியம்மா. எப்படி இருக்கா பாருங்க, அவ்வளவு வீக்கா இருக்கா. அக்காவா? என்ன பேருமா அவனுக்கு? ஜீரோஷா. உன் கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க அப்பா அம்மா? நான் என்ன பேசுறது உங்கள்ட்ட? அவ பண்ணதுல எதுலயுமே எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அவ பண்ணது அத்தனையும் தவறுன்னு நாங்க நினைக்கிறோம், தப்புன்னு நினைக்கிறோம். ஆனா அவ இப்படி வந்து உட்கார்ந்துருக்கா, அவளை கைவிடவும் முடியல. உங்கள்ட்ட பேச சொல்றா, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. அத்தனை தப்பும் பண்ணியாச்சு, செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சாச்சு. நல்லா படிச்சு நல்ல லைஃப என்ஜாய் பண்ண வேண்டிய வயசுல கண்ணீரோட உட்கார்ந்துருக்கா. நீங்க தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஏன்னா உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், அந்த பொண்ணோட வாழ்க்கையில நடந்தது அத்தனையும் உங்களுக்கு தெரியும். நான் வெளியில இருந்து சொல்றது ரொம்ப ஈஸி, சரிங்களா? உங்க வேதனை எனக்கு புரியும். ஆனா இப்படி வந்து உட்கார்ந்துருக்கே, என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 30,000-40,000 சம்பளம் வாங்கினாவே வந்து ஒரு மாசம் வந்து காலத்தட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பையன் வந்து முதல்ல வந்து எங்களை வந்து பார்க்கும்போது, எங்க வீட்டுக்கு வரும்போது, நான் வந்து டீச்சரா இருக்கேன், நான் வந்து 10,000க்கு மேலே சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தது. சரிப்பா, நீங்க பெற்றோரா நீங்க வாங்க என்கிட்ட அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரி, மறுபடியும் வந்து ஒரு டேட் ஒன்று சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வரல. ஏதோ வந்து நிலத்து தகராறு, அதனால வரல அப்படின்னாங்க. அதுலயும் வந்து எனக்கு 10 ஏக்கரா இருக்கு, 15 ஏக்கரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து சொல்லிட்டு போனாங்க. இப்ப பொய் சொல்லிருக்காருல உங்களுக்கு? ஆமா, மொத்தமே எல்லாமே பொய். எல்லாமே போய் அங்க போய் விசாரிக்க. அதாவது இவள லவ் பண்றப்போ அத்தன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பேச வச்சிருக்கான். அந்த பொண்ணு பாவப்பட்டு உன் வாழ்க்கை கெட்டுட கூடாதுமா, நான் அவங்க அத்தை கிடையாது இவளே சொல்லி என்கிட்ட அழுதா. நான் நிறைய ஏமாந்துட்டுடி, அவன் வேலை போய் சொல்றான், எல்லாமே போய். அவங்க அத்தை கிட்ட போன் பண்ண அவன் ஃப்ராடு. ஏமா படிக்கிறது பொண்ணு தானே நீ? இவ்வளவு கூடயாமா அவனுக்கு மூளை இல்ல? தலையில அடிபட்டு ஸ்கேனிங் பண்ணி அவன் சீக்கிரத்துல இறந்துடுவான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வேற கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க மேம். அப்படின்னு அவங்க அத்தையே சொல்றாங்க. அவன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கான், தேங்காய் மரத்துல இருந்து விழுந்து. அவங்க அத்தை சொல்றாங்க என்கிட்ட, அந்த பையன் வந்து அடிபட்டுச்சு, நீ எங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போயிட்டு. சரி, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வேலை இல்லாம வேலை இருக்கு சொன்னது தப்பு. 10 ஏக்கர் இருக்கு, 15 ஏக்கர் இருக்கு சொல்றது. இப்ப பாருமா, வாழ்க்கை வாழணும்ல. இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணலாம். நான் ஒருத்தங்கிட்ட அப்படி போயிட்டு தான் இன்னைக்கு 5 மாசம் ஆகுது மேம். எங்க வீட்டுக்கார இருந்து 2 குழந்தை இருக்குது. 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் மேம். நானு என்ன மாதிரி என் தங்கச்சி ஆகக்கூடாது. நீங்களும் லவ் மேரேஜ் தானா? எப்படி இறந்தாருமா உங்க வீட்டுக்காரர்? ஆக்சிடென்ட். இவளுக்கு நல்லா தெரியும் எல்லாம், என் கதை ஃபுல்லா. இவளாச்சு நல்லா இருந்தா நாளைக்கு நீங்க உங்க புருஷனோட நல்லா இருக்கலையா? அப்போ இறந்துட்டாரு. 1 வருஷம் தான் அப்படி நல்லா இருந்தது. போன இதுல அப்புறம் என்ன ஆச்சுமா? குழந்தைங்கள நாங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த இதுவும் அப்படித்தானா? ஆக்சிடென்ட் குடிச்சதுனால தானா? அது சொல்லி சொல்லி புரிய வைக்கிறேன். நாளைக்கு என் பசங்களுக்கு நான் ஒரு பாப்பா எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா நீ பண்ணிருக்க? படிக்க 10வது தான் படிச்சிருக்கேன். இவன் நல்லா படிச்சிருக்கேன். இந்த ஒரு 20 நாளா என்னால எதுவும் சொல்லி கொடுக்க கூட முடியல. எனக்கு தெரியல, இவன் சொல்லி கொடுக்காத படுவேன். இப்ப நல்லா இருந்தா. அந்த பையன் எங்க இருக்கு? மேல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க. இப்ப இருக்கானாங்க? தெரியலமா. சுகந்தி, நான் ஒரு விஷயம் சொன்ன கேப்பியா? உங்க அப்பா அம்மா எவ்வளவு வேதனைப்படுறாங்க. உங்க அக்கா சொல்றது ரொம்ப நியாயமான விஷயம். 2 பசங்க இருக்கு உங்க அக்காக்கு.
உன்னை படிக்க வச்சாங்கல்ல உங்க அப்பா அம்மா, எதுக்குமா படிக்க வச்சாங்க? நீ எதுனா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. எதுனா ஒரு சின்ன ஒரு குறை வச்சுக்கிறேன் கேட்டு பாருங்க. இது வரைக்கும் வந்து சாப்பிட்டு தட்டு கூட எடுத்து ஊத்த முடியாது. எந்திரிச்சு உடனே குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புறது மட்டும்தான் இது வேலையை கண்டி படி 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 படி. இதை விட என்னமா வேணும் உங்களுக்கு எல்லாம்? சரி நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இப்போ கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டுல இரு, அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. சரிங்க. அவ படிப்பு நான் முடிக்க. வீட்டுக்கு இத பாரு, நிஜமா எனக்கு ரொம்ப கோவம் நான் வந்துடும். வீட்டுக்கு போனா சத்தியமா செத்து போயிடுவேன். அவங்கதான் சாகணுமா நீ பண்ண வேலைக்கு? மேம் நான் எந்த அளவுக்கு இவ மேல நம்பிக்கை செத்து போவேன், செத்து போவேன் சொல்றது. பெத்தவங்களோட கஷ்டம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? சத்தியமா இத பாருமா, நான் சொல்றது கேளு. வெளிய போனா வாழ்க்கை அவ்வளவு சுலபம் இல்லம்மா. உனக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. நாளைக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணியானா 6 மாசத்துல வந்து உட்காருவாங்க. என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மேம், இன்னைக்கு எனக்கு ஆசையா இருக்குது ஒரு குடும்பத்தோட என் கூட இருக்கணும் சுகந்தி இத பாருமா, உனக்கு நல்ல தாய் தகப்பன் இருக்காங்க. அக்கா அவ்வளவு விவரமா பேசுறாங்க. அவங்க கேக்குறது ரொம்ப நியாயமான விஷயம். இவ்வளவு நல்ல குடும்பம் இருந்துட்டு இந்த மாதிரி அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்க. சரி நான் சொல்றது கேளு சுகந்தி, நான் சொல்றத முதல்ல கேளு. நீ இப்ப வேற ஒரு பையன், இன்னொரு கல்யாணம் உனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த வாக்குறுதி கண்டிப்பா கொடுப்பீங்க. கண்டிப்பா நான் தரேன். அந்த பையனை தான் மேம் நான் கல்யாணம். சரி ஓகே, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த பையன் லைஃப்ல செட்டில் ஆகணும். அவன் மேல எந்த பிளாக் மார்க்கும் இருக்க கூடாது. அத நாங்க விசாரிப்போம். அவன் நல்ல பையன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா நிச்சயமா நாங்க அப்பா அம்மாட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நாங்களே பண்ணி வைக்கிறோம். அது வரைக்கும் அவசரப்படக்கூடாது. இத பாருமா, நீ ரொம்ப தப்பு பண்ணிருக்க. இத பாரு, இத பாரு சுகந்தி, நான் சொல்றது கேளுமா. உங்க அப்பா அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா உன்னை தேடி வந்திருப்பாங்க. நான் பிரியா விட்டுறேன். இவ்வளவு தப்பு பண்ணிட்டு உன்னை தேடி வந்திருக்காங்க. நீ உண்டா மேம் கேக்குறேன். உனக்கு கல்யாணம் நாங்க பண்ணல, நீ வந்து படிக்கணும்னு நினைச்ச படி. எங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தேவை. நீ வந்து நல்லா சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியா இரு. இதை விட என்னமா எனக்கு வேணும் இதுதான் உனக்கு? தேவையே. உனக்கு உனக்கு என்ன என்ன வேணும்? தேவை? வேற நான் என்ன வாழணும் வேணும்? போறேன், அப்பா அம்மா கூட வாழணும் போட தேவையில்லை. நான் எல்லாத்தையும் ஏன் வீட்டுல சாப்பிட வைக்கிறேன். கல்யாணம் விஷயத்த நான் எடுக்கல. என்னமா இத பாரு, இத பாரு ஒரே சுகந்தி. ஒரு phone number கொடுங்க. இத பாரு, கல்யாணம் இத பாருங்கம்மா, சொல்லிட்டு முடியல. உங்க 2 பேர்த்தையும் நான் சொல்றேன். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை திட்டக்கூடாது. நாங்க எதுவும் திட்டல மேம். சரி, இது என்ன தெரியுங்களா? வயசு தப்பு பண்ணிட்டு ஒரே ஒரு அடி அடிச்சிருக்கோம் கேளுங்க. நான் செருப்பால அடிச்சீங்க. நான் அடிச்சேன் மேம். நான் தான் அடிச்சேனே. நான் சித்தி அவளுக்கு அவங்க எல்லாம் அடிக்கவே மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. நான் தான் அடிப்பேன். இவ்வளவு குழந்தையில இருந்து எடுத்து வளர்த்தேன். அப்படியா? ஆமா அம்மா எங்கம்மா? நான் தான் அடிப்பேன் மேம். அவங்க எல்லாம் அடிக்க ஒரு அடி நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அந்த குழந்தை நான் அடிக்க நான் மாட்டேன். முதல்ல கட்டந்து எங்க அம்மா தலையில பூ வச்சுட்டு ரெண்டு பின்னாடி குழந்தைங்க நின்னு அழகு பாப்பாங்க மேம். பின்னாடி நின்னு அழகு பாப்பாங்க. உங்க 2 பேருக்கு பூ வச்சா? ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அழகு பாப்பாங்க. இன்னைக்கு மனசு கஷ்டத்தாடி எவ்வளவு கஷ்டப்படுறேன். இவளையா கேளுங்க மேம். இது வரைக்கும் அவ என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவா. யாருமே என்ன கூப்பிட்டதே கிடையாது. நான் இன்னைக்கு இங்க சொல்றேன், அது மாதிரி சொல்லக்கூடாது. நான் யாருக்கிட்ட சொன்னதும் இல்ல. என்னத்த நம்பி உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? சொல்லு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கண்டிப்பா கொடுத்தா அவன் நல்லாவே வச்சுக்குவான். எப்படிமா? அவனுக்கு வேலை இருக்கா? வேலை இருக்கா? வேலை செய்யணும். வேலை இருக்கா? இப்ப வேலை இருக்கா அவனுக்கு? ஏதோ கம்பெனில வேலை செய்யறேன்னு சொல்லி என்ன மேம். இதுக்கு முன்னாடி வேலை செய்யறேன்னு சொல்லி இருக்காரு. அது போய் தானே? இல்லைங்க மேம், கம்பெனில வேலைக்கு நான் உங்களுக்காகவே சேர்ந்திருக்கேன். கம்பெனில வேலை அவர் தான் என்ன கம்பெனி? ஏதோ ஈரோட்ல பனையம் கம்பெனி சொன்னாங்க மேம். காலேஜில் வேலை செய்த சொன்னது. அது விசாரிச்ச பிறகு வந்து ஒண்ணுமே கிடையாது. ஈரோட்ல வேலையே கிடையாது. பனையன் கம்பெனில என்ன கம்பெனி பேரு தெரியலைங்க மேம். அப்புறம் போலாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நான் போய் அங்க வேலை செஞ்சுட்டு. அப்ளிகேஷன் என்ன படிச்சிருக்காரு? என் கூட தான் மேம் படிச்சேன். டீச்சர் ட்ரைனிங் முடியல. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிட்டு எப்படி பனியன் கம்பெனில வேலைக்கு போவாங்க? BA இங்கிலீஷ் பண்றாங்க மேம். படிட்டு தானே இருக்காரு, இன்னும் படிப்பு முடிக்கலல. என்ன வயசு இருக்கும்? 20 20. கடவுளே, உன்னுடைய வயசு என்னது? இவனுடைய வயசு கேளுங்க. 22. எப்படிமா ஒத்து வரும்? 20 வயசெல்லாம் கல்யாணம் பண்ணறது வயசா பையனுக்கு? தப்பு பண்ணிருக்க நீ. இப்பவாது புரிஞ்சுக்கோ.
வாழ்க்கைய கெடுத்துக்காதே. மேம் நான் தப்பு பண்ணிட்டேன் மேம். அந்த பையன் கூட இருந்துடுறேன் மேம். தப்ப திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டோம்னா தப்பா அது மறுபடியும் அதே தான் நடக்கும். இப்ப இந்த பாருமா, மேம் இவங்க வீட்ல போனா சத்தியமா சொல்லாதன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் திருந்திக்கல. நம்மளுக்கு நம்ம தான் வந்து சுத்தமா இருக்கிறோம். நம்ம தான் இத பாருமா, நான் என்ன சொல்றேன், எதுக்காக சொல்றாங்க, உடல் ரீதியா விடு, மன ரீதியா வந்து இமோஷனலா நம்ம காயப்படுத்திட்டோம்னா அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். இப்ப நீ என்ன வேணும், இப்போ நடந்ததெல்லாம் மறக்கணும். அதெல்லாம் அழிஞ்சு போயிடும், அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இல்லைங்க மேம். நீ இப்போ தாயன் தகப்பேனையும் நம்பணும். அவங்கள ஆதரிச்சு நீ அவங்க வீட்டுக்கு போகணும். நிஜமா நான் போக மாட்டேன் மேம். இது பாருமா, எவ்வளவோ தகப்பன், எவ்வளவோ பெத்தவங்கள்ட்ட நாங்க வந்து போராடி இருக்கோம் காதலுக்காக. எவ்வளவோ பேரை சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா அங்க ஒரு நியாயம் இருந்திருக்கு. உன்னோட விஷயத்துல நியாயமே இல்ல சுகந்தி. நான் அவங்கள கன்வின்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க பக்கம் தான் நியாயம். நீ செஞ்சது தப்பு. நான் செஞ்சது ரொம்ப தப்பு. கண்ணா, பாரு, உன் பக்கம் எந்த நியாயம் இல்ல. நீ எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லு, நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண வைக்கிறேன். நான் பையன் கூட இருந்துடுறேன். எதுக்காமா, எதுக்காக 20 வயசு பையனோட வேலை இல்லாம, ஒரு பொறுப்பு இல்லாம, எந்த தைரியம் இல்லாம ஒரு பையனோட எப்படிமா வாழ்வேன் மேம். 2 நாள் இருந்தா போதும் மேம். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க. நாங்க வந்து 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி என்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு என்னால முடியல. இன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கு வந்து அவன் என்ன பண்ணுவா, இவ சம்பாதிக்க முடியுமா இல்ல அவன் தான் சம்பாதிப்பானா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நீ உன் குடும்பத்தை பாக்கணுமா, உங்க அக்காவை பாக்கணுமா? உனக்கு அவங்கள்ட்ட ஒரு கடமை இருக்குல்ல. இல்ல மேம், எங்களுடைய கடமை வேணாம் மேம். எங்களுக்கு கடமை இல்லாட்ட கூட பரவாயில்ல. அவளுடைய தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை. நான் ஒண்ணு செலவு வரவும் வராத. நான் உன்னை ஏதோ எங்க வீட்டுல இருந்து ஓடி போயிட்டேன். நீ அவள் தான் இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வராத சாப்பாடு அப்படி சொல்லிட்டு குழந்தை போய் ஸ்கூல்ல கூட்டினு சொல்லிட்டு போனேன் மேம். அன்னைக்கு கூட சுகன் ஏந்து பால் குடி, ஏந்து பார்த்து சாப்பிட்டு சொல்லிட்டு போனேன். போய் வந்து பார்த்தா ஆள் இல்ல. எனக்கு கஷ்டமா இருக்குதா? பாரு கண்ணா சுகந்தி, இந்த பாரு, இப்ப எல்லாம் இதோட அருமை தெரியாது. நீ வெளிய போய் தனியா எங்கன்னா கூட சேர்த்து விட்டுருங்க. நான் வந்து என் கூட இருந்தே புடிச்சு கேக்குறேன். நீ ஒண்டிதான் இருக்கிறியே. இந்த பாருமா, ஏந்திரமா. அம்மா ஏந்திர, தங்கச்சி கால விழக்கூடாது. நீ எனக்கு அறிவுரை சொல்லிட்டு நீ கஷ்டப்படுத்தமா விடு. தலையில இழுத்து மாட்ட முடியாது போல. சத்தியமா செத்து போயிட வந்தாலும் நான் சாவறதுன்னு எனக்கு கூட்டிட்டு போங்க. நான் வரல. நான் சொல்றது கேக்குறியா? நிச்சயமா அந்த பையன் லைஃப்ல செட்டில் ஆகட்டும், அவன் படிப்பு முடிக்கட்டும். நாங்களே உனக்கு கல்யாணம் எங்க வீட்டுல எதனா பண்ணுவாங்க மேம். நான் எங்க வீட்டுக்கு போகல மேம். ஹலோ தம்பி, நான் வந்து சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன். இங்க சுகந்தி வந்திருக்காங்க. நீங்க சரவணனோட ஃப்ரெண்டா? நான் அவங்க பக்கத்து வீடு மேடம். உங்க பேருங்க? இல்ல ஒரே விஷயம் பா, இதுல ஒண்ணும் இல்ல. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அது அவங்க விஷயம் வந்து நான் இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. அந்த பையனை பத்தி மட்டும் சொல்லுங்களேன். அந்த பையன் எப்படியாப்பட்ட பையன்? அவனுக்கு வேலை இருக்கா? அவன் படிக்கிறானா? பாப்பா சுகந்தின்னு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து அவங்க மாமா, அந்த பையனுக்கு மாமா இருக்கு, அவரு கிட்ட எல்லாம் பேசுங்க. யாருமே பொறுப்பு எடுத்துக்கிறது இல்ல பாத்தியா? அவனை பத்தி பேசுறதுக்கு கூட பயப்படுறாங்க. அவங்க மாமா அப்படி பண்ணி வச்சிருக்காங்க மேம். உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா சுகந்தி? அவங்க பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப சரவணனால எதுவுமே பண்ண முடியாதா? அதுக்கான அவன் குழந்தைமா, அவனுக்கு தைரியம் இல்ல. நீயே சொல்ற பூட்டி வச்சிருக்காங்கன்னு. அப்படியாப்பட்டவன் கூட எப்படி போய் குடும்பம் பண்ணுவேன்? முதல் வீடு இருக்க கேளுங்க, எங்க போய் இருப்பாங்க அது கேளுங்க. நீ கல்யாணம் பண்ணிக்காதே சொல்லல. தேவையில்லை. அந்த பையன் லைஃப்ல செட்டில் ஆகட்டும்.
நிச்சயமா கல்யாணம் பண்ணி நான் வைக்கிறேன். கையெழுத்து போட்டு நான் கொடுக்கணும் அந்த அப்பா அம்மாட்ட நான் வந்து கையெழுத்து வாக்குறுதி வாங்கிக்கிறேன். கல்யாணமே பண்ணல மேம். அவங்க இருந்து நல்லா படிக்கிட்டு ஜாதி கிட்ட எல்லாம் நாங்கெல்லாம் போய் நிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க மேம். அவங்க பாரு உங்க அப்பா அம்மா இங்க வந்து சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல நீதான் அடம் பிடிக்கிற. அவங்க என்ன சொல்றாங்க அவங்க பாரு. இப்ப அமைதியா தான் மேம் இருப்பாங்க. வீட்டுல போய் எல்லா வேலை பண்ணுவாங்க மேம். எங்க அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்க மேம். எங்க அப்பா எங்க அக்கா பண்ணுவாங்க மேம். உன்ன அப்பா அடிச்சாங்களா? அங்க போயிட்டு கேட்டு வந்தாங்களா இல்லையா? மேம் நான் ஒரு நாள் திட்டி இருக்கிறேன். ஒரு இது வரைக்கும் அதனுடைய நிலைமை சுத்தமா நிலைமை பார்த்து இது வரைக்கும் மட்டும் நான் குடுக்கலன்னா கூட இன்னைக்கு ஏன் குடுத்து அனுப்பல, நான் தான் முன்ன மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு மறந்துட்டேன்னா பஸ் பேருக்கு ஏன் குடுக்கல, கேட்டு போச்ச குழந்தை குடுத்தி அப்படின்னு கேட்பாரு. உடம்புல தெம்பு இல்ல, மனசுல தைரியம் இல்ல. தைரியம் இருக்க வச்சுதான் மேம் இவ்வளவு தூரம். இது இதுக்கு பேரு தைரியம் இல்ல, மூடத்தனம், சுத்த மூடத்தனம். அவங்க வந்தாங்கன்னா முறைப்படி வந்தாங்கன்னா அந்த பையன் செட்டில் ஆகட்டும். அப்ப எப்படி அவனோட குடுத்தரம் பண்ணுவேன்? அந்த பையனை நல்லா பூட்டி வச்சிருக்காங்க மேம். அவங்க போய் பூட்டை உடைச்சு உள்ள கொண்டு விடுவா ஒன்ன. அவங்க வீட்டுல போயிருக்கியா? சரி சுகந்தி, பூட்டி வச்சிருக்காங்கல்ல, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கல, இப்ப நீ சொல்லு, நாங்க கேக்குறோம். நான் அந்த பையனை தான் மேம் கல்யாணம் பண்ணிக்கோடிமா. யாரும் வேண்டாம். அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியல மேம். இவங்க தான் மேம் அடிச்சு அன்னைக்கு, இவங்க தான் மேம் அடிச்சு தெருத்துனாங்க. அன்னில இருந்து தான் மேம் எனக்கு தெரியாது. சரி, இப்ப 20 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, சட்டப்படி அது குற்றம். என்ன பண்ணலாம்? பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. என்ன பண்ணலாம்? ஒரு வருஷம் வெயிட் பண்ணமா? நான் இவங்க கூட இருக்க மாட்டேன். சரி, எங்க இருப்ப? வேற எங்க சேர்த்து விடணும்? என்ன சொல்லி சேர்த்து விடுறது? ஒரு ஹோம்ல சேர்த்து விடணும்னா ஒண்ணு இல்லைன்னா அனாதையா இருக்கணும், இல்லைன்னா அப்பா அம்மா தூக்கி வெளியே போட்டிருக்கணும், வீடு இருக்க கூடாது, இல்ல கல்யாணம் ஆகி புருஷன்டேந்து வெளியே வந்திருக்கணும். என்ன சொல்லி நான் உன்னை சேர்த்து விடுவேன் சொல்லு. 23 வயசு வந்து வளர்த்தவன் மேல நம்பிக்கை இல்ல, ஒரு வருஷம் பார்த்தவன் மேல அவ்வளவு நம்பிக்கை ஆயிடுச்சு. அந்த பையன் வீட்டுல யாருமே ரெஸ்பாண்ட் பண்றதுல எப்படிமா? என்னத்த நம்பி இருக்க நீ? இது பாரு, உங்க அக்கா போன்ல இருந்து கூப்பிடுவோம். சப்போஸ் அவங்க எடுக்கலன்னா நீ சொல்றது எதையுமே எடுத்துக்க முடியாது. எடுத்துட்டாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். ஹலோ, ஹலோ, ஏன் நீங்க போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க அங்கிள். நான் சுகந்தியோட இவ்வளவு நேரம் எல்லா போன்லயும் எடுத்தாங்களா மேம்? இவங்க போன்ல மட்டும் எடுத்தாங்க மேம். அப்ப அவ சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஹலோ, நான் நிரோஷா பேசுறேன், சுகந்தியோட அக்கா. பையன் எங்க கேளுங்க. சரவணன் எங்க இருக்கிறான்? தயவு செய்து எங்க இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிடுங்க. நாங்க பெரிய இக்கட்ல மாட்டிட்டு இருக்கோங்க. எங்க பொண்ணு எங்க கூட வர மாட்டேன்னு சொல்றா. பேசிட்டு தான் இருக்கிறோம். சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேங்க. உங்க பையன் எங்க? யாரு பிடிச்சிருக்காங்க? அவன் போன் நம்பர்ல கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறான். நீங்க பேசுறீங்களா? சரி, இப்போ நாங்க லேண்ட்லைன்ல இருந்து கூப்பிடுறோம். நீங்க கொஞ்சம் போன் எடுங்க ப்ளீஸ். உங்க தரப்பு கேட்கறதுக்கு விருப்பப்படுறோம். சரி, போன் எடுங்க. ஹலோ, கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்களேன். என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலி அவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. சரி, அது உண்மையா? அது அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தப்ப, சரி, இவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றது எங்களுக்கு விஷயமே தெரியாதுங்க. சரி, இது திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு விஷயம் தெரிய வந்திருக்கு.
சரிங்க அப்புறமா அதை பத்தி அந்த பாப்பாவே எனக்கு ஒரு நாள் போன்ல பேசுனேன். சரிங்க அங்கிள் இது மாதிரி நான் சரவணா லவ் பண்றேன் நானு, சரி எங்க வீட்டுல மறுக்கிறாங்க கொடுக்க மாட்டேன்ட்டு அது இப்படின்னாக்கா. சரி ஏமா அவன் சுகம் படிச்சுட்டு இருக்கான், டீச்சர் ட்ரைனிங் 2 பேப்பர் விட்டுக்கிறான். சரி சின்ன சின்ன பையன் அவன். சரி இன்னும் படிப்பு டீச்சர்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணலீங்களா? இல்ல அவன் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சா 2 பேப்பர் வச்சுட்டு இருக்காங்க. சரி இப்ப எக்ஸாக்ட்டா எத்தனை வயசு பையனுக்கு? இப்ப 19 முடிஞ்சிருக்கு. சரி உங்க கூட தான் இருக்கானா பையன்? இல்லங்க இல்லங்க என் கூட கிடையாது. நாங்க வந்து குடியாத்துல இருக்கோம், அவன் வந்து எங்க அப்பா கிட்ட இருக்கான். அவங்க அப்பா அம்மா ஒண்ணா இல்லைங்களா? அவங்க அப்பா இருக்காங்க, அவன் அம்மா வந்து பெங்களூர்ல இருக்காங்க. சரி அவன் அப்பான்றதுல தான் இருக்கான் அவன். சரிங்க இப்போ இந்த பையனை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? எப்படியாப்பட்ட பையன்? பையன் நல்ல பையன் தாங்க. எங்களுக்கு அவன் பேசின விஷயம் தெரியும் போது நிறைய போய் சொல்லியிருக்காங்க. கத்த என்ன போய் சொல்லியிருக்கான்? நிறைய போய் சொல்லியிருக்கான். எல்லாம் அந்த வயசை மாத்திருக்கான். இவனை விட பெரியவங்க 4-5 பேர் இருக்காங்க மேடம். பெரிய பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. சரி அவங்களெல்லாம் நினைச்சிட்டு வந்து நான் 35,000 சம்பளத்துல இருக்கிறேன் அப்படி இப்படின்னு இவங்க பேசி கொஞ்சம் அப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி அது இல்லாம ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, இது 2 இன்டர் கஷ்டங்க. இப்ப அந்த பையன் வந்து அவன் அந்த பொண்ணு வந்து இப்போ நான் அந்த பொண்ணோட வீட்டுல சொல்லிட்டுங்க, ஏங்க இது மாதிரி எல்லாம் இருக்குது, நீங்க பொண்ணை கொஞ்சம் ஜாக்கிரதை வச்சுங்க. இல்ல காஸ்ட பத்தி நம்ம பேச வேண்டாம், அது ஒரு விஷயமே கிடையாது. அதுல எங்களுக்கும் ஈடுபாடும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. சரிங்க மேடம், இது மாதிரி இருக்கு. இப்ப இந்த பொண்ணு தாங்க ரொம்ப தொகை பண்ணிட்டு இருக்கு. பொண்ணு ரொம்ப தொகை பண்ணிட்டு இருக்கு. இப்ப நாங்க அவன் என்ன பண்ணா, சரி என்ன அவன் இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அம்மா கிட்ட போட அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பிச்சுட்டுங்க, எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவன் இங்க இருக்கான் தெரியாது சொன்னீங்க முதல்லங்க. நான் சொல்றது நான் ப்ரீவியஸ் சொல்றேங்க. ஏங்க இது 1 மாசம் முன்னாடி நடுத்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருக்குங்க தானே. சரிங்க சரிங்க. அப்புறம் அதை அனுப்பிச்சுட்டு இருக்கு. அவன் எனக்கு 1 வாரம் அமைதியா இருந்துட்டான். சரி நேற்று பொண்ணுக்கு சம்பந்தப்பட்டவங்க எனக்கு போன் பண்ணி இது மாதிரி சரவணன் இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பொண்ணுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரு கூப்பிட்டாங்க? என்ன கூப்பிட்டாங்க? இது மாதிரி வாய்ப்பு இல்லையே அவங்க அக்கா. அதான் வாய்ப்பு இல்லைங்க, அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அவன் பெங்களூர்ல எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆச்சு சொன்னங்க. சரிங்க. அதுக்கு அவன் இல்ல நாங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. சரி அப்புறம் பார்த்தாக்கா அவன் ஆளை காணும். இன்னைக்கு எங்க போனா என்ன ஆனா நேற்று வந்தானா இவன் தான் சொன்னாங்க. ஆனா நானும் பாக்குறேன். இதுல இருந்து எங்களுக்கு அவனுக்கு டச்சே இல்லைங்க. சரி இந்த பொண்ணை கட்டி கொடுத்து அவன் வச்சு காப்பாத்துவானா? அவன் அந்த வாய்ப்பே இல்லைங்க. அவன் சேவிங் பண்ணலாம் கூட 2 ரூபாய் அவன் தாத்தா கிட்ட தான் கேட்பான், அவன் அப்பா கிட்ட தான் கேட்பான். ஏங்க இது வந்து 10 பைசா சம்பாதிச்சு போட்டது கிடையாதுங்க அவன் வீட்டுக்கு. அவ்வளவு சின்ன பையங்க. சோ அப்ப நீங்க சொல்றத பார்த்ததுன்னா அதுதான் பிரச்சனை இல்ல, அதுவும் ஒரு காரணம். இந்த பொண்ணை நாங்க வீட்டுக்கு அனுப்புறோம். சரிங்க. அவங்க வீட்டுக்கு அனுப்புறோம். சரிங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. சரிங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க பையனுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அவன் வேலைக்கு போட்டோம், அவன் செட்டில் ஆகட்டும். சரிங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை இவங்க இன்னும் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பண்ணி வைப்பீங்களா? அது மாதிரி பண்ணி வைக்கலன்னா அவங்க ஒத்து வரணுங்க. என்னங்க? பெண்ணு வீட்டுக்காரங்க ஒத்து வரணும். அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்து வரணும்னாக்க பாக்குறாங்க. அவனுக்கு அந்த வயசெல்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும், அவன் சம்பாதிக்கிட்டான். அது பிறகு எங்க மாமனார் இருக்காரு சொல்லுங்களா? ஆமா. பொண்ணோட அப்பா மாமனாரு எங்க கிட்ட பேசுவோம். சரிங்க. அப்ப அதுல அக்செப்ட் பண்ணீங்கன்னா பாப்போம். இது வந்து எங்க முடிவு ஒண்ணும் கிடையாதுங்க. இதுல நாங்க வந்து மருமகன். சரிங்க. அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கறீங்களா? சொல்லுங்க. அந்த பையனை கொஞ்சம் என்கிட்ட பேச சொல்லுங்களேன். பையன் வந்து எப்படி அவன்கிட்ட போன் கிடையாது. நேற்று போனவன் எங்க இருக்கிறான், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இது வரல நான். சரி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு என்ன கூப்பிட சொல்லுங்க. என்னோட நம்பர் இப்ப கொடுப்பாங்க, நான் பையன்கிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றிங்க. ஒன்னு கான்டாக்ட் பண்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், 2 ரூபாய் ஷேவ் பண்றதுக்கு அப்பாட்டே இருந்து வாங்கிட்டு இருக்கான் மேம். அவங்க அப்படிதான் சொல்றாங்க மேம். பிரைவேட் கம்பெனில 19 வயசு பையனுக்கு என்னமா பக்குவம் இருக்கும்?
இதை நாங்க சப்போர்ட் பண்ண முடியாதுமா. சாரி. 19 வயசு பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. 19 கிடையாது மேம். அவனுடைய டேட் ஆஃப் பர்த் 1993 மேம். 93. அப்ப 20 வயசு. முடியாது. சாரி. we don't support this. இதை நாங்க சப்போர்ட் பண்ண முடியாது. பையன் லைஃப்ல செட்டில் ஆகல. நிறைய சந்தேகப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் டச்லயே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் பயப்படுறான். அவங்களே சொன்னாங்க பாத்தீங்களா மேம். பயந்தமா இருக்கும். பெத்தவங்களுக்கு பயந்தா இருக்கும். நீங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிடுவீங்க. வயசு பாக்குறது கிடையாது. காதல ஓகே, காதலுக்கு கண்ணு இல்ல, ஃபைன். ஆனா வாழணும்ல. வாழ்வோம் மேம். இத பாருங்க, நீங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு. நீங்க பேசுங்க. நாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. எங்களால இது சப்போர்ட் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. உங்க பாசம் உண்மையா இருந்தா பேசி கூட்டிட்டு போங்க அந்த பொண்ண. வாமா, அங்க பாரு எப்படி வந்து பாரு. அந்த தாத்தா படுத்து படுக்கையோ இருக்காங்க. நீ சொல்லுங்கம்மா. எழுந்து வாமா. உன் யாருன்னு எதுவும் செஞ்சாங்களா? என்னம்மா உனக்கு இந்த தலையெழுத்தா? உனக்கு நீ இந்த நேரத்தை சம்பாதிக்கணும். உனக்கு தலையெழுத்தே கிடையாது. உட்கார்ந்து சின்ன சாப்பிடுற குழந்தையில டைம். ஒரு நல்ல பாலுக்கு ட்ரெயின்ல அப்படியே நல்ல அழுது வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு அடி அச்சா கூட சண்டைக்கு நிப்பாரு. இன்னைக்கு அப்படி மனசு உடைஞ்சு போய் அப்படியே உக்காண்டாரு. நேத்து அந்த அம்மா வயசா நம்ம புடிச்சிட்டு அடிக்கிறாரு. எல்லாம் முன்னாலதான் கெட்டுச்சு. நீங்க குடுத்து காசு கொடுத்து. நீ படியம்மா. உனக்கு என்ன உனக்கு கஷ்டம்? நான் படிக்க வைக்கிறேன். நீ படிச்சுட்டு அதுக்கு மேலிட்டு முன்னேறிட்டு அதுக்கு மேலிட்டு உன் இஷ்டம் போல போ. எனக்கு என்ன கிடைக்குது? வாழ போறது நீ. நிக்கணும் தான் இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீ ஃப்ரீயா போ. எப்போ போனா நான் விட்டுறேன். எப்போ போல நான் விட்டுறேன். நீ உன் பாட்டுக்கு போய் படி. நல்லா படிச்சு நல்ல ஒரு எதனா ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு டீச்சரா போயிட்டு வந்தா நான் செத்து போயிடுவேன். அப்படி செத்துருமா? இத பாருமா, நம்ம இந்த உலகத்துக்கு வர்றோம்னா ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும், மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அதை விட்டுட்டு உன்னால ஒன்னையே காப்பாத்திக்க முடியல. உன்னை படிக்க வைக்கிறாங்க, பாசமா பாத்துக்கிறாங்க. எவ்வளவு பொண்ணுங்க தெரியுமா 13 வயசுல 12 வயசுல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு கொடுமைப்படுத்தி படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணி என்ன பாருமா, அவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போடலாம். நான் இவங்கள்ட்ட என்ன சண்டை போடுறது? நான் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் மேம். இதுக்கு என்னால வாமா நான் வச்சுக்கிறேம்மா. பின்னால வச்சிருந்த நீ தப்பு பண்ணுவ, அவங்க வந்து கூப்பிடுவாங்க, அப்புறம் நீங்க போமா, அவங்கள தண்டிப்பீங்க. நீங்களே தப்பு பண்ணிட்டு பெத்தவங்கள தண்டிப்பீங்க. நான் வீட்டுக்கு போன இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு பெத்தவங்கள நோ அடிச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்தா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு நியாயம் இருக்கணும். உனக்காக வாதாடுறதுக்கு ஏதாவது ஒரு நியாயம். எதுவுமே இல்லாம ஒரு அடி அடிக்கிறது கிடையாது. அப்பனா அடிக்கிறது இல்ல, அம்மாவும் அடிக்கிறது இல்ல. இந்த பொண்ணு அட்டம் பிடிச்சி பசங்களை அடிச்சுதான் வளர்க்கணும். அப்பதான் ஒழுக்கமா இருக்கும். முரண்டிக்கு நிக்குது. இந்த மாதிரி இவ்வளவு அடம் பிடிக்கிறாவ. ரொம்ப செல்லம் குடுத்துட்டீங்க. இந்த பொண்ணுதான் அடிச்சால கண்டி அவங்க யாரும் தொட்டுக்கல. கேளு அவ்வளவுதான். நல்ல வார்த்தை சொல்லி கூட்டிட்டு போங்க. நான் தான் சொல்றேன். எங்க வீட்டுல என்ன இல்ல, அவங்க ஆயா வீட்டுல வேற அம்மா அப்படின்னு நான் சொல்லிருப்பேன் மேம். அந்த நான் சொல்லி உங்க அம்மா கால்ல விழுந்திருக்காங்க. நான் போக மாட்டேன் மேம். இவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா என்ன பேசிடலாம். நான் இதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேசினதுக்கு அப்புறம் போன் பண்ணி திருப்பி அந்த வீட்டுக்கு நல்லா காட்ட முடியாது. இவளுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. இவளே நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் மேம். நாங்க சத்தியமா இவளும் பாட்டி தனியாங்கிட்டு எல்லாத்தையும் செய்யறோம். அம்மா நீங்களும் கால்ல விழுந்துடாதீங்க. ஏற்கனவே பாவம் சேர்ந்துருச்சு. பெரியவங்க எல்லாம் கால்ல விழுந்துட்டு இவ்வளவு அறிவில்லாம இருக்கே நீ. எனக்கு அதான் புரியல. இவ்வளவு மூட்டத்தனமா பேசுறியே.
இவங்க கல்யாணம் பண்றேன்னு சொல்லிதான் மேம் அன்னைக்கு போன்ல என்ன பண்ணிடுவாங்க? சத்துவோ, நான் வரத்துவோ, நான் என்ன பண்ணிடுவேன்? அன்னைக்கு இங்க பாருங்க, நான் உங்க வாக்க நம்பலாமா? நான் சத்தியமா சொல்றேன் அந்த மேடம். பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்க எந்த கூடாது. ஒரு விஷயத்தையும் நான் எதுவுமே பாருங்க, கட்டாயப்படுத்த மாட்டேன். கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரி, அவ வந்து சரிங்க. மேஜர் சரி, போலீஸ் கண்டி- கம்ப்ளைண்ட் சரி ஆயிடும். கண்டிங்க. நீ என்ன கூப்பிடுமா? படிப்பு முடி, உன் சொந்த கால்ல நில்லு, சம்பாதிச்சு வேலைக்கு போப்பாரு. புரியுறதா? வேலைக்கு போய் சம்பாதிக்க பாரு. சரியா? இப்போ நல்ல ஸ்மார்ட்டா இரு, ஹாப்பியா இரு, நல்லபடியா கூட்டிட்டு போங்க. எதுன்னு சொல்லி குத்து வார்த்தை எல்லாம் பேசிடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் காதல், இது கல்யாணம் எல்லாம். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவசரப்பட்டு மனம் போற போக்குல அது பின்னாடி போயிட்டோம்னா அப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம வாழ்க்கை கம்ப்ளீட்டா செதறி விழுந்துடும். ஜாகிரதையா இருங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்